நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சி.வி. குமார் தமிழ் சினிமாவில் ஒரு நோட்டபிள் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். யங் டேலண்ட்ஸையும் உண்மையான திறமசாலிகளையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி. படம் செம்ம ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறமே வந்து சி.வி. குமார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பீட்சா, சூதுகவும் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததா 3 படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். இப்போ ஒரு ரீசெண்டா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படம் எனக்குள் ஒருவன். இந்த படத்தை வந்து நம்ம சித்தார்த் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படம் கனடால லூசியா அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக். இந்த படத்தோட ட்ரெய்லர்ஸ், ஸ்டில்ஸ் எல்லாமே ரீசெண்டா ரிலீஸ் ஆகி செம்ம ஃபீட்பேக் வந்து. நேற்று இன்று நாளை இந்த படத்தை வந்து நம்ம சூதுகவும் படத்தோட இயக்குனர் நலன் அவரோட அசோசியேட் ரவின்றவர் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல லீட் ரோல்ஸ் நம்ம விஷ்ணு அண்ட் கருணாகரன் பண்றாங்க. விஷ்ணு உங்க எல்லாருக்குமே தெரியும், வெண்ணிலா கபடி குழுன்ற படத்துல அறிமுகமாகி அப்புறம் முண்டாசப்பட்டி தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தார். அண்ட் இப்போ வந்து ரீசெண்டா ஜீவான்ற படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்தபடியா கருணாகரன், அவரை பத்தியும் சொல்லவே தேவையில்லை, ஒரு வளர்ந்து வரும் காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் கூட லிங்கா படத்தில் வந்து காமெடியனாக பண்ணிட்டாரு. ஸோ பயங்கரமான ஹைட்ஸ் ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இந்த படத்தில் லீட் ரோல்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம ஹிப்ஹாப் தமிழா வந்து இந்த படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிறார். ஹிப்ஹாப் தமிழா வந்து நல்லா மியூசிக் பண்ணுவார், நல்லா பாடுவார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் சினிமாவில் ஒரு மியூசிக் டைரக்ஷன் வந்து எந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்றது வந்து ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்து நம்ம சி.வி. குமார் சார் கூட சேர்ந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நம்ம சி.வி. குமார் சார் அடுத்ததாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற படத்துக்கு பேர் கை நீளம். இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நலன் குமாரசாமி. நலன் குமாரசாமி வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பயங்கரமாக டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். இனிஷியல் ஸ்டேஜஸில் அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு தனி கிரேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் சூதுகவும் அப்படின்ற படம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண படம். என்னாச்சு? டவுசர் கிழிஞ்சிச்சு. ஓ மாமா, டவுசர் கண்டிச்சு. போய் இப்படி ஒரு லூஸ்க்கு வந்து வாக்கப்பட்டு. அம்மா, டவுசர் ஆடுச்சு. வீரம் அறவே கூடாது. மாமா, டவுசர் கண்டிச்சு. அம்மா, டவுசர் ஆடுச்சு. எங்களுக்கு ஒரு பைக்கு, ஒரு கார் மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு போதும். சூப்பர். சூதுகவும் படத்தை பற்றி சொல்லணும்னா அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஹிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே செம்ம ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அதே ஸ்டைலில் வந்து ஒரு த்ரில் காமெடி பேஸில் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு அடுத்ததாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் கை நீளம். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அகைன் சூதுகவுமுக்கு ப்ரொடியூஸ் பண்ண அதே சி.வி. குமார் சார் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அகைன் சூதுகவுமுக்கு மியூசிக் பண்ண அதே சந்தோஷ் நாராயணன் சார் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ அதே வெற்றி கூட்டணி வந்து திருப்பியும் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்றத கேட்கும் போதே கண்டிப்பாக இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம சி.வி. குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு படம் தான் இறைவி. இந்த படத்தை வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. கார்த்திக் சுப்ராஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பீட்சான்ற படம் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் தான். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜிகர்தண்டாவும் செம்ம ஹிட். நம்ம சிம்மாவுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு படம் அவரோட கரியரில் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்த்தி நாயை கண்டுபிடிச்சு கொல்லணும். இப்போ ஒரு அடுத்ததாக டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் இறைவி. இந்த படத்தை அகைன் பீட்சா படமும் வந்து நம்ம சி.வி. குமார் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதே சி.வி. குமார் சார் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இன்னும் டிசைட் பண்ணல, தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிகர்தண்டாக்கு மியூசிக் பண்ண அதே சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிகர்தண்டாக்கு கேமரா பண்ண அதே கேமராமேன் கேவ்மிக் யூ ஆரி. பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதே மாதிரி அவரோட கேமரா ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் தான் இந்த படத்துக்கும் வந்து கேமரா பண்ணுறாரு. ஸோ இதே வெற்றி கூட்டணி வந்து திருப்பியும் சேர்ந்துருக்கு அப்படின்றத கேட்கும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
மற்றவங்க நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கும் போது ஒரு கிக்கு வரும். இப்போ நாம முந்திரமா அவன் முந்திரானாங்கிறது தான் மேட்ரு. நடிகர் விஷ்ணு ரீசெண்டாக அவரோட ஜீவா திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டு. தமிழ்நாட்டில் ஒரு கிரிக்கெட் சம்பந்தமான படத்தை ரொம்ப அழகாக நம்ம சுசீந்திரன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். அண்ட் இந்த படத்தில் விஷ்ணு வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக பண்ணியிருந்தார். இதை விட ஆப்டான கேரக்டர் வந்து அவருக்கு இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரியல் லைஃப்லேயும் ஒரு கிரிக்கெட் பிளேயரு, படத்துலையும் கிரிக்கெட் பிளேயரு. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராகவே அந்த ரோலை பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் முண்டாஸ்பட்டி. முண்டாஸ்பட்டி படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப காமெடியான ஒரு படம். அண்ட் 80s ஒரு ஃபோட்டோகிராஃபராக நம்ம விஷ்ணு வந்து நடிச்சிருப்பார். வந்துட்டாங்க இதோ வந்துட்டாங்க. சூப்பர் படம். அண்ட் அந்த படம் வந்து அவரோட கரியரில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முண்டாஸ்பட்டி ஜீவா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அவர்கிட்ட எப்போ முண்டாஸ்பட்டி பார்ட் 2 வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து ரீசெண்டாக அவர்கிட்ட போய் கேட்டோம், சார் எப்போ சார் பார்ட் 2 வரும் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ தானேப்பா பார்ட் 1 வந்தது, பார்ட் 2 வரும், ஆனால் எப்போ வரும்னு தெரியாது, மேபி ஒரு 1 இயர் கழிச்சு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் முண்டாஸ்பட்டி பார்ட் 2 வந்து நம்ம தமிழ்நாடே எதிர்பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அவர் ரீசெண்டாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்து கலக்கிற மாப்பிள்ள அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து நம்ம பிந்து மாதவி வந்து ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சூரி வந்து காமெடி ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஜீவா படத்தில் அகைன் நம்ம விஷ்ணு அண்ட் சூரியோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்துலையும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தபடியாக நம்ம சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வேந்தர் மூவிஸ்லையும் ஒரு படம் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம விஷ்ணுவோட வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒருத்தி மேலே மீண்டும் மயலானே தோழியனி தூது போடு, ஒருத்தி மேலே மீண்டும் காதலானே தோழியனி தூது போடு. அழகோ அழகோ உனையும் விடவும் குறைவு, ஆனாலுமே செல்வாயா. திமிரோ திமிரோ உனையும் விடவும் அதிகம், வேண்டாமென சொல்வாயா. முத்தங்கள் 100 நான் தந்தேன், கள்ளியாய் தூக்கி போனாலே என்னிடம் மீண்டும் தாவென்று கேட்டதும் மௌனம் மானாலே, நீ சென்று என் முத்தம் அள்ளி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாண்டா கருத்தப்பாண்டியோட ஆவி தெரியுது. இந்த ஆலமரம் திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா முதல் இந்த கதை எப்படி வந்துச்சு. பொதுவாகவே வந்து ஊருக்குள்ளேயும் சரி வெளியூர்லேயும் சரி எங்கேயும் சரி இந்த ஆலமரங்கிறத வந்து ஒரு முக்கியமாக பங்காற்றி இருக்கும். ஒரு வழிப்போக்கர்களுக்கு வந்து அடையாளம் சொல்லணும்னா கூட அப்படி போப்பா அந்த பக்கம் ஒரு ஆலமரம் இருக்கும், ஆலமரத்தை ஒட்டி பிள்ளையார் கோயில் இருக்கும். இந்த ஆலமரம், பிள்ளையார் கோயில், கம்மாக்கரை இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத பிரிக்க முடியாத ஒரு அடையாள சின்னங்கள். அப்படி கிராமத்தினுடைய ஒரு அடையாள சின்னம் தான் இந்த ஆலமரம். என் பேர் சர்வேஷ். இந்த படத்தோட மெயின் வில்லன் கம் ப்ரொடியூசர். பீகாக் மோஷன் பிக்சர்ஸ் எங்களோட முதல் படம், முதல் குழந்தைன்னு தான் சொல்லுவோம் ஆலமரம் அப்படின்ற இந்த படம். நான் அடுத்த படம் வலைப் சாங் மெய்யப்பன் பேசுகிறேன்.
இந்த ஆலமரத்தில் நான் என்ன கேரக்டர்னா, என் பேர் வந்து சடையன். இந்த கேரக்டரில் காமெடி, முழுக்க காமெடி நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஆலமரம் தான் முக்கியமான படமே. கதையில் ஆலமரம்ன்ற பெரிய விழுது, அதேமாதிரி முடியும் விழுது மாதிரி இருந்ததுனால எங்கள் டைரக்டரு எனக்கு சடையன் ஒரு பேர் ஒப்படாண்டு சடையன் கேரக்டர் வச்சாங்க. நான் உங்கள் ஹேமந்த் குமார், ஆலமரம் படத்தோட கதாநாயகன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக படம் பார்த்து தேர்வுனா இல்லையான்னு சொல்லுங்கள். படம் 10th ரிலீஸ் ஆக போகுது. என்னோடய கேரக்டர் இந்த படத்தில் கார்த்திக்ன்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு நைஸ் பப்ளி லவ்விங் கேரக்டர். அவர் வந்து ஒரு பாவை கூத்து கலைஞர். அந்த கலையெல்லாம் அழிஞ்சிட்டு வரதுனால ஒரு பால் பண்ணை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பார். இந்த மீன் டைம் வந்து அவரை ஹீரோயினை வந்து எப்போ பார்க்குறாங்க, லவ் எப்படி ஸ்பார்க் ஆகுது, அப்புறம் வந்து அந்த ஆலமரத்தில் போய் அதாங்க நாட்டு. இந்த தமிழ் ரசிகருக்கு எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் Tamil movie, Alamaram. I'm playing a character called Malar. She's a village girl from a big family, and then she falls in love with this guy called Karthi. And there is a twist in it. For that twist, I need all you people, all you audience to watch our movie. And Alamaram Padam Marmam Kalant Kadal Kadai. இந்த ஆலமரம் டைட்டில் எதுக்கு வச்சேன் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. இப்போ ஒரு படத்தில் வந்து கதாநாயகி இருக்காங்க, கதையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த ஆலமரம்னு ஏன் டைட்டில் வச்சேன்? இந்த ஆலமரம் வந்து சாதாரண மரம் இல்லை, கதையினுடைய கதாநாயகன். இந்த கதையினுடைய பேஸ் வந்து ஆலமரம். ஆலமரத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து ஒரு கதையே நடக்குது. இந்த ஆலமரத்தினுடைய நிழலில் தான் ஒரு அழகான வந்து ஒரு காதல் கதை விதைக்கப்படுது. இந்த ஆலமரத்தில் தான் காதலுக்கு எதிரான ஒரு உயிர் பறிக்கப்படுகிறது. ஸோ புதைத்தலும் விதைத்தலும் இங்கு தான். ஸோ இந்த ஆலமரத்தினுடைய புதையலே வந்து காதல். இந்த காதலை பற்றி சொல்கிற இந்த கதை தான் இந்த ஆலமரத்தில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்கள்ல, அது என்ன நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் எல்லாருமே வந்து நியூ கமர்ஸாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து மலையாளத்தில் ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட டெபியூ மூவி தமிழில். படத்தோட அவுட்புட் பாருங்கள், அந்த ஸ்கேலை வந்து ரீரைட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நியூ கமர்ஸ் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் வந்து தியேட்டரில் விட்டு வெளியே வருவாங்க. பாட்டெல்லாம் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் தவிர்க்க முடியாத ஒரு 2-3 இடத்துல நான் விழுந்திருக்கேன். ஆலமரத்தில் இந்த பெட்டி தூக்கி சாட்டை உடுக்க எல்லாம் தூக்கி அந்த இதில் எடுப்பான், பேய் மரண்டு எடுக்கும்போது பார்த்தா டம்முன்னு பொட்டியை விழுந்துறேன். யாரா கீழே தள்ளி, யாருங்க தள்ளி விட்டான்னு பார்த்தா, இல்லைங்க நான் தள்ளல, நீ தள்ள. அப்புறம் எப்படி பொட்டி? அவன் டேரக்டர் சொன்னேன், சார் பேய் உண்மையிலே இருக்க போலுங்க ஆலமரத்தில், நம்ம நீ சத்தம்னா அங்கே ஒரு ரத்தமாக வந்திருக்குன்னு. டேய் சடையா என்னடா சொல்கிற எல்லாம் போயிருக்கேன். ஹாரர் மூவி அப்படிங்கிறதுக்கு என்றைக்குமே ஒரு கிரேஸ் உண்டு நம்ம ஆட்கள் மத்தியில். ஸோ கோலிவுட்லேயும் சரி, அது எதுவுமே லாங்குவேஜே வேணாம், ஹாரர் வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இதை செலக்ட் பண்ணோம். ஸோ துரைசிங்கம் சார் இந்த ஸ்டோரி சொன்னப்போ நல்லா இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி நல்ல டீம் கிடச்சாங்க. ஸோ மியூசிக் டைரக்டரும் சரி, எடிட்டரும் சரி, கேமராமேன், அது மாதிரி நல்ல டீம் கிடச்சாங்க. ஸோ அதனால் இந்த டீமை விடக்கூடாது, இவங்களை எல்லாமே ரோப்பின் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ராம்ஜீவன், மியூசிக் டைரக்டர், ஆலமரம். இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு படம் எனக்கு ஒரே படத்தில் 5 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் உள்ள ஒரு சாங் சிச்சுவேஷன்ஸ், 5 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில். கதையும் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா துரைசிங் சார் வந்து பாக்யராஜ் சார் ஸ்கூல்லேருந்து வந்தவர்னால ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆமான்றியா இல்லைன்றியா? ஆமாங்கடா இல்லைன்றியா? பயந்தே போயிட்டேன். காதலுக்கு காவக்காரனா நான் இருப்பேன்டா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஓடிடா விட்டுட்டு ஓடிடா. பழைய ஆத்து பேக்கலடா. நான் தான் கர்த்த பாண்டியானா? இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அழகாக பின்னப்பட்டு திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க டைரக்டர் எஸ்.என். துரைசிங் சார். ஒரு நியூ டேலண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய விஷயம். டேரக்டர் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Alamaram is all about horror, suspense, a love in it, a love element in it. It's a family entertainment movie where all you people, all your family can watch with your kids and everyone. பேய் மரண்டு நாங்கள் எடுத்திருப்போம், ஆனால் உண்மையாக அது சாமி மரம்.
சாமி மரம் ஊரில் இருக்காங்க பூரா சண்டைக்கு கொண்டாங்க. எப்படி எங்கள் சாமி மரத்தை ஆலமரத்தை நீங்கள் பேய் மரம் எடுக்க போச்சு, பெரியம்பளம் அந்த வயசானவங்களும் சண்டை கொண்டாங்க. நன்றி கேட்டவனே, நன்றி கேட்டவனே. நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா. நீ வாக்கு கொடுத்ததுக்காக மலரோட வாழ்க்கை கெடுக்க சொல்றியா? முதல் சாங் வந்து பாவை கூத்தை பற்றி ஒரு சாங்கு, அதாவது நலிந்து வரும் ஒரு கலை அது. அதை வந்து இந்த பர்டிகுலர் படத்தோட ஹீரோ பாவை கூத்தை பற்றி, பாவை கூத்து பண்ணுற ஒரு கலைஞர். அந்த மாதிரி ஒரு இதில் இன்ட்ரடக்ஷன் சாங் சார். இன்ட்ரடக்ஷனே எங்களுக்கு வந்து அது வேணும். இதில் வந்து நம்ம கலாச்சாரம் சொல்கிறோம். இந்த கருத்துக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நந்தலாலா சார் இருக்கார், பிரமாதமாக எழுதினார். எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து தனி சிறப்பு மிக்கவை. நிச்சயம் வந்து படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தின பாடலோட என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்கள் அனைவரும் ரொம்ப நாளுக்கு கழித்து ஒரு நல்ல ஒரு இலக்கியத்தரமான தமிழ் வார்த்தைகளையும் யதார்த்தமான தமிழையும் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த முயற்சியில் ஈடுபட்டு எனக்கு வெற்றியை தேடி தர வல்லவர்களாக இருப்பவர்கள் யாருன்னா கவிஞர், வித்தக கவிஞர் பா விஜயும் நந்தலாலா என்ற கவிஞர் தான். ரெண்டு பேரும் அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக வந்து பாடல்கள் வடித்து கொடுத்துருக்காங்க. And we have 5 songs in it. One of my favorite song I would say Alamaram. Alamaram katade ad manasu kude o peru kannade ola kannade. I'm singing it for you all. I know there's some mistakes in it. ஆலமர காத்தாட அடி மனசு கூட ஓ வீட்டு கண்ணாடி ஓர கண்ணாட. ஆசமரம் பூத்தாட அச்சம் வந்து மூட உன் பேரை சொல்லாம மனசு திண்டாட. என் தலையை அடமனை வச்சாச்சு, உன் காதலை ஜெயிக்க வைப்பண்டா. I hope Alamaram will become a biggest milestone in my career. So everybody please support me. அல்டிமேட்டாக ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு காலைல ப்ரொடக்ஷன் ஷோ பார்த்தோம். ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த படம் சப்போர்ட் பண்ணோம் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ தியேட்டரில் கண்டிப்பாக போய் பாருங்கள். மறுபடியும் உங்களை ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. I want all you Tamil people to Tamil audience to encourage us, support us. Movie கண்டிப்பாக போய் தியேட்டர் பார்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலமரம் பார்த்துருப்பீங்க, உங்கள் தெருவோர இருக்கிற ஆலமரம் பார்த்துருப்பீங்க, கண்மாக்கரை ஆலமரம் பார்த்துருப்பீங்க, பிள்ளையார் கோயில் ஆலமரம் பார்த்துருப்பீங்க, மேம்பாலம் ஆலமரம் பார்த்துருப்பீங்க, எல்லா மரத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு ஆலமரத்தை மட்டும் நீங்கள் பார்க்காம விட்டுருக்கீங்க. அதுதான் இந்த ஆலமரம். தயவுசெய்து இந்த ஆலமரத்தை போய் பார்த்துருங்க. இது இந்த ஆலமரத்தை குடும்பத்தை சேர்ந்தது தான். சாமியடி தெருக்கு முன்னால கும்மியடி கேக்குற வரத்தை கேட்டுக்கடி, கேட்டதும் கண்ணத்தில் போட்டுக்கடி. சேத்தாண்டி வாரா சில்லற மாத்தாமனோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா. கொடி இருக்கு ஆனா கோட்டை இல்லையே, திமிரு இருக்கு ஆனா சாட்டை இல்லையே, கனவு இருக்கு ஆனா காடி இல்லையே, குடி இருக்கு ஆனா ராணி இல்லையே, நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு. ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா.
சிரிக்க இல்ல யாரும் பாஞ்சி தடுக்க சீர போட்டாலும் சிங்கார பொண்ணு நான் பாப்போமே சொல்லு வடிக்க பீரு போட்டால் எட்டியாரு போல் பேசி செருவோமே லந்து கொடுக்க நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு ஒரு ஊருல ரெண்டு ராஜா தினந்தோறும் ஓடி வந்து தூக்குவோம் கூஜா தருதல பசங்க பசங்க சிரிக்காத பாட்டு கடத்தெரு குலுங்க குலுங்க அடிவாய்ங்க கூத்து ரவுசல இதுக இதுக அடங்காத காத்து அவசல பழக பழக தெரியாத வாக்கு நாங்க கருங்கல்ல கலரு இருந்தாலும் மனசுல திமிரு நட்பு தானே எங்க பவரு அந்த காட்ட வேணும் ஃபிகரு வேலை இல்லைன்னு ஒப்பாரி வைக்காம வாழ்ந்தாலே என்ன தவறு நாங்க உட்கார்ந்து கச்சேரி வைக்காட்டி என்னாகு குட்டி சுவரு நாங்க இல்ல சுமாரு ரொம்ப உஷாரு ஒரு ஊருல